வாழ்க்கை எடுத்து பார்த்தா வாழ்க்கையில செட்டில் ஆகிறதுக்குள்ள 30 வருஷம் ஆயிடுது. படிச்சு வேலைக்கு போய் கல்யாணம் ஆகி செட்டில் ஆகிறதுக்குள்ள 30 வருஷம் ஆயிடுது. மீதி இருக்கிறது 30 வருஷம். 60க்கு மேல இருக்கிறதெல்லாம் போனஸ். அந்த 30 வருஷத்துல 8 மணி நேரம் தூங்குறதுக்கு 10 வருஷம் போயிடும். 10 மணி நேரம் அங்க இங்க 10 வருஷம். நமக்கு உருப்படியா கிடைக்கிறது ஒரு 10 வருஷம் தான் இருக்கு. இந்த 10 வருஷத்துக்குள்ள வாழ்ந்தோம் என்ற முத்திரையை எப்படி வரலாற்றில் பதிக்கிறது? ஒரு புத்தக கண்காட்சியில் பேசும்போது எத்தனை பேருக்கு எழுத படிக்க தெரியும்னு எல்லாரும் கை தூக்குறாங்க. எல்லாரும் டெய்லி வாசிப்பீங்களான்னு கேட்டேன். நேரம் இல்லைன்ட்டாங்க. உடனே நான் சொன்னேன், ஒரு நாளைக்கு ஒரு வரி தான் முடியும் என்றால் ஒரு ஆத்திசூடியை படியுங்கள். 2 வரிகள் முடியும் என்றால் திருக்குறளை படியுங்கள். 3 வரிகள் முடியும் என்றால் ஒரு முன்னேற்ற சிந்தனையை படியுங்கள். 4 வரிகள் முடியும் என்றால் ஒரு நாலடியாரை படியுங்கள். இதில் எதுவுமே முடியாது என்றால் உடனே செத்து மடியுங்கள். யார் சொன்னாலும் கேட்டு கேட்டு உள்ள போட்டுக்கோ, சொல்லும் பொழுது தடுக்காத, உள்ள வாங்கி போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நல்ல உதாரணம் சொன்னார். கிராமத்துல பார்த்தா பசுமாடு போய் மேய்ஞ்சிட்டு வரும். மேய போகும்போது எல்லாத்தையும் கடிச்சு கடிச்சு உள்ள போட்டு நைட்டு வந்து கட்டித்தாரையில் உட்கார்ந்துட்டு அப்படியே அசப்போட்டு வேணுங்கிறது உள்ள தள்ளிட்டு வேண்டாத வெளியே தள்ளிட்டு அது சொன்னார். அதுபோல யார் சொன்னாலும் கேட்டுக்கோ கேட்டுக்கோ கேட்டுக்கோ. கேட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னால கொஞ்ச நேரம் அசப்போடு. என்ன அசப்போடுறது? காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எங்க போனா என்ன பண்ண கொஞ்சம் அசப்போட்டு வேணுங்கிறது உள்ள எடுத்துட்டு வேண்டாத வெளியே தள்ளிக்கோ. இதுதான் வந்து யார் யார் வாய் கேட்பினும் அனலைஸ் பண்றது. அப்போ தெளிதல் மட்டுமே அறிவு. தெளிதல் வேணும். தெளிதல் பாருங்க, நான் ஒரு கவிதையை படிச்சு அப்படியே அசந்துட்டேன் சார். அது எனக்கு ரொம்ப சிலிர்த்து போனேன். என்ன கவிதைனா, ஆண்பாலாய் பிறப்பதை விட ஆவின்பாலாய் பிறந்திருந்தால் ரொம்ப மேலானது. ஆண்பாலாய் பிறந்ததை விட ஆவின்பாலாய் பிறப்பதே மேலானது. ஏனென்றால் மனைவி முன்னால் தைரியமாக பொங்கி இருக்கலாம். அனைவருக்கு வணக்கம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றான் மகாகவி பாரதி. எங்கள் வாழ்வும் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்றான். பாரதிக்கு தாசன் என்று பக்குவமாய் பெயர் சூட்டிக்கொண்டு பாரதிர கவி பொழிந்த பல்கு தமிழ் சொல்மேகம் பாவேந்தன் பாரதிதாசன். இவ்வாறாக மூவேந்திரதம் மடி வளர்ந்து முச்சங்கம் கண்ட முத்தமிழுக்கு என்னுடைய முத்தான முதல் வணக்கத்தை சமர்ப்பிக்கின்றேன். 1000 காலத்து ஆசை கனவுகளை 1000 காலத்து ஆசை கனவுகளை அடிமனதில் சுமந்து கொண்டு ஒரு வசந்த விடியலுக்காக பல்வேறு நிலைகளில் ஓயாது உழைத்துக் கொண்டிருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அத்தனை பேரையும் ஒட்டுமொத்தமாக நான் வணங்கி மகிழ்கின்றேன். உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் கோவையிலே இருந்து அள்ளி வந்திருக்கிற கருத்துக்கள் எல்லாம் வெள்ளிக்காசுகள். உங்களிடம் தங்க காசு இருந்தால் அதை வாங்கி கொண்டு இந்த வெள்ளிக்காசை நான் வீசி எறிந்து விடுவேன். அதே நேரத்தில் தகர காசுகளை வைத்துக் கொண்டிருந்தால் இந்த வெள்ளிக்காசுகளை வாங்கிக் கொள்ள அடம்பிடிக்க கூடாது என்ற ஜென்டில்மேன் அக்ரிமெண்டில் ஒரு 30-40 நிமிடங்கள் பேசலாம் என்று உங்கள் முன்னால் நான் இருக்கிறேன். உங்களுக்கு யாருக்கும் அறிவுரை சொல்வதற்காக நான் வரவில்லை. ஏனென்றால் எந்த காலத்திலும் யாரும் அறிவுரையை கேட்டதாக சரித்திரமே கிடையாது. எப்படி என்று கேட்டால், உலகத்தில் எத்தனையோ ஞானிகளும் விஞ்ஞானிகளும் தோன்றினாலும் நம்முடைய இந்திய தேசத்தில் தான் எண்ணற்ற மெய்ஞானிகளும் சித்தர்களும் யோகிகளும் தோன்றி உலகத்திற்கே அறிவுரை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அந்த அறிவுரையை யாரும் கேட்டதாக சரித்திரமில்லை. ஆக என்றாலும் வாழ்க்கையினுடைய பரிணாமத்தை நான் பார்க்கிறேன். முன்னேற்றத்திற்கு மூலதனம் என்ன என்று பேசலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்த பொழுது எனக்கு முன்னால் பேசிய சிஐயினுடைய தலைவர் முன்னேற்றத்திற்கு மூலதனம் என்பதையெல்லாம் அவரே சொல்லிவிட்டார். இந்த மாதிரி தான் ஒரு கூட்டத்தில் போய் ஒருத்தர் கேட்டிருக்காரு, நான் என்ன பேச வந்திருக்குன்னு தெரியுமான்னு கேட்டிருக்காரு. எல்லாரும் தெரியும் நாங்கள் அதான் தலைப்பை சொல்லிட்டாரு. முரளி சார் ஏற்கனவே சொல்லிட்டு போய் உட்கார்ந்துட்டார். எல்லாரும் தெரியும் நாங்கள். இப்போ இவர் சொன்னார், ரொம்ப சௌரியமாக போச்சு, ஏற்கனவே உங்களுக்கே எல்லாம் தெரியும், திரும்ப நான் பேசாட்டி என்ன, நன்றி வணக்கம் என்று சொல்லிட்டு போயிட்டார். அந்த கூட்டத்துக்காரங்க கேட்டாங்க, ஐயா வந்தது வந்துட்டே ஏதாவது பேசையா, அவங்க எல்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதே போல வந்து கேட்டார், நான் என்ன பேச வந்திருக்குன்னு தெரியுமான்னு கேட்டார். எல்லாம் சொன்னாங்க தெரியாது நாங்க. முதல் தெரியும்னு சொன்னாங்க, இப்போ தெரியாதுட்டாங்க. உடனே அவர் சொன்னார், தெரியாதவங்க கிட்ட பேசி ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா, நன்றி வணக்கம் சென்று வரன்னு போயிட்டார். இருந்தாலும் ஆர்கனைசர் விடாம நம்முடைய மாலவட்ட நூலகர் மாதிரி போய், ஐயா வாங்க வாங்க, அங்கிருந்து கோயம்புத்தூர்ல இருந்து இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, ஏதாவது 2 சொல்லிட்டு போங்க ஐயானா. உடனே இதே கேள்வியை கேட்டார். அவையோரே அன்பர்களே நண்பர்களே தாய்மாரே, நான் என்ன பேச வந்திருக்குன்னு தெரியுமான்னு கேட்டார். எல்லாரும் யோசிச்சாங்க. தெரியும்னு சொன்னால் இவன் போயிடுறான்,
தெரியாதுன்னு சொன்னாலும் போயிடுறான். கொஞ்சம் மரங்கள் இருக்க மாட்டிருக்கு, பாதி பேர் தெரியும்னாங்க, மீதி பேர் தெரியாதுன்ட்டாங்க. உடனே சொன்னா, தெரிஞ்சவங்களே உங்களுக்குள்ள இருக்கிறீங்க, தெரியாதவங்க உங்களுக்குள்ள இருக்கிறீங்க, நீங்களே கலந்து பேசிக்கங்க ஐயா அப்படின்னு போயிட்டார். அப்படி போகாம வாழ்க்கையை நான் பார்க்கிறேன். வாழ்க்கையை நான் பார்க்கிறேன். யாருமே பிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு பிறக்கவில்லை. அதான் ஸ்டேட்மெண்ட் உண்டு. ஆசைப்பட்டு பிறந்தவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் பரிசு. ஏண்டா பிறந்தவனு வேணா நினைச்சிருக்கிறோம், நிறைய டைம் நினைச்சிருக்கிறோம். யாருமே பிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு பிறக்கவில்லை, என்னை உட்பட. பிறந்து விட்டோம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிறந்து விட்டோம், மீண்டும் இந்த மண்ணில் வந்து பிறப்பெடுப்போம் என்பதில் ஒரு உறுதி இல்லை. பிறந்து விட்டோம் என்கின்ற காரணத்தால் பெயரளவில் வாழ்வதில் ஒரு பயனும் இல்லை. வாழ்க்கை எனும் சோலையிலே வசந்த மலர் பறிக்கணும், நாம் வாழ்ந்தோம் என்ற முத்திரையை வரலாற்றிலே பதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்படி வாழ்ந்தோம் என்ற முத்திரையை வரலாற்றிலே பதிக்க முடியுமா? அதற்கு முன்னேற்றம் துணை இருக்குமா என்று பார்க்கிறோம். இந்த உலகம் ஏன் முன்னேற்றம்னா, இந்த உலகம் சிகரங்களுக்குத்தான் மகுடங்களை சூட்டுகிறது, சின்ன கற்களை காலால் மிதித்து விடுகிறது. ஒவ்வொருவரும் சிகரமாக வேண்டியது அவருடைய வேலை என்று நினைக்கிறோம். வளர்ச்சி என்பது வாழ்க்கையின் தத்துவம். எந்த பிறந்த உயிரினமும் வளர்ந்து கொண்டும் வாழ்ந்து கொண்டும் போராடி கொண்டும் தான் இருக்கிறது. போராட்டம் இல்லாத வாழ்க்கை உப்பில்லாத உணவு போல இருக்கும், அது சுவைக்க முடியாது என்றார் மேதக அப்துல் கலாம் அவர்கள். ஆக இந்த வாழ்க்கை போராட்டத்தை வெல்வதற்கு என்ன வேண்டும், முன்னேற்றத்திற்கு மூலதனம் என்ன வேண்டும் என்று சிந்தித்தால், முதலிலே மூளை வளம் வேண்டும். மூலதனம் வேண்டுமா? மூளை வளம் வேண்டும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. சென்று கொண்டிருப்பவன் வென்று கொண்டிருக்கிறான், வெறுமனே நின்று கொண்டிருப்பவன் காலத்தை தின்று கொண்டிருக்கிறான். ஆக இந்த மூளை வளம் வேண்டும். அதைத்தான் அறிவு வளம் சொல்றோம். அறிவுடையார் எல்லாம் உடையார். அகத்தின் அழகு முகத்திலே, அறிவின் அழகு செயலிலே. ஒருத்தர் ஒழுங்கா செய்யலன்னா அது அறிவு இருக்கான்னு கேட்கிறோம். இந்த அறிவு தான் ஒருத்தரை முன்னோக்கி இயக்குகிறது. இந்த அறிவு எங்க கிடைக்கும்? முன்னாலேயே எங்க கிடைக்கும்னா, நம்ம நாட்டில் எல்லாம் உலகளவில் பார்த்தா 3 விதமான கல்வி முறை இருக்கிறது. ஒன்று எஜுகேஷன் ஃபார் எக்ஸாமினேஷன், பரீட்சை எழுதுவதற்கான கல்வி முறை. வெடி படிச்சு பரீட்சை எழுதிட்டு அவன் வந்துடுறான். நான் ரூட்ஸுங்கிற நிறுவனத்தில் வேலை செய்கிறேன். ரூட்ஸ் அப்படிங்கிறது ஆரன் தயாரிக்கிற கம்பெனி. கோயம்புத்தூர்லேருந்து உலகமெல்லாம் சத்தம் போடுறோம், உலகமெல்லாம் கிளீனிங் மிஷின் அனுப்புகிறோம். எங்கள் வேலை சத்தம் போடுறது, சுத்தம் செய்கிறது. சத்தம் போட்டு ஏன் சத்தம் போடுறது முக்கியம்னா, ஆசைப்படாமல் வாழ்ந்துடலாம், அச்சப்படாமல் வாழ்ந்துடலாம். ஓசைப்படாமல் வாழ்ந்திருந்தால் இந்த உலகம் நம்மை மறந்துவிடும். அது விபத்தின் ஓசையாக இருக்கக்கூடாது, வெற்றியின் ஓசையாக இருக்க வேண்டும். வெற்றி என்பது தானாக வருவதில்லை, அது வியர்வை துளிகளின் விளைச்சல். படுத்து கிடக்கிற சோம்பேறிக்கு பகல் கூட இரவுதான், எழுந்து நடப்பவனுக்கு திரும்பும் திசையெல்லாம் கிடக்குது. இந்த அறிவு வளம் எங்கிருந்து கிடைக்கும் சார்? அறிவு ஒன்று எஜுகேஷன் ஃபார் எக்ஸாமினேஷன். ஒருத்தர் எழுதுனா, பல்லாண்டுகள் பயின்று பட்டம் வாங்கியாச்சு, அண்டா குண்டா அடகு வச்சு அம்மாதாலியை விலைக்கு வச்சு பட்டம் வாங்கியாச்சு என்றாலும் வாழ்க்கை புத்தகத்தை என்னால் வாசிக்க முடியவில்லையே. வாழ்க்கை புத்தகம் என்பது வேறு, வகுப்பு புத்தகம் என்பது வேறு. வாழ்க்கை புத்தகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வினாத்தாள் வழங்கப்பட்டிருக்கிறது. யாரையும் யாரும் காப்பி அடித்து வாழ முடியாது. என்னுடைய நண்பர், என்னுடைய கெழுதகை நண்பர், முன்னால் அமர்ந்திருக்கிறார், முன்னாள் எம்எல்ஏ காமராஜ் MA BL அவர்கள். அவரும் நானும் பூசா கலை அறிவியல் கல்லில் ஒன்றாக MSW படித்தோம். பரீட்சையில் வேணா 2 பேருக்கு ஒரே மாதிரி கேள்வி இருக்கும், ஆனால் வாழ்க்கையில் 2 பேருக்கு 2 விதமான கேள்வி இருக்கிறது. ஆகவே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கேள்வி இருக்கிறது. அப்போ எஜுகேஷன் ஃபார் எக்ஸாமினேஷன், எஜுகேஷன் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட், வேலைக்கான கல்வி. மூன்றாவது எஜுகேஷன் ஃபார் லைஃப். இந்த 3 கல்வியையும் பெற்றுக்கொண்டால் தான் உள்ள ஓட முடியும். பரீட்சையிலையும் பாஸ் பண்ணணும், வேலைக்கும் போகணும், வாழ்க்கையிலையும் முன்னேறணும். இதுதான் விஷயம். நிறைய பார்த்தா இதில் என்ன நான் பார்க்கிறேன்னா, எல்லா உயிரினங்களும் பிறக்கும் பொழுதே வாழ கற்றுக்கொண்டு பிறந்து விடுகிறது, அல்லது வாழ்க்கைக்கு தேவையான திறமைகளோடு பிறந்து விடுகிறது. அன்பு ஊர்ந்து சிந்திச்சு பாருங்க. மீன் குஞ்சுகளுக்கெல்லாம் நீந்த தெரியவில்லை என்று ஒரு டைம் டேபிளை போட்டு 1 மணி நேரம் நீங்க உப்பு தண்ணியில் நீந்துங்க, 1 மணி நேரம் நல்ல தண்ணியில் நீந்துங்க, சனி ஞாயிறு குளம் குட்டியில நீந்தி பழகுங்க என்று யாராவது நீச்சலை கற்றுக் கொடுக்கிறார்களா? வயசான 10 மீன் போய் சுத்தி நின்றுட்டு
இந்த குட்டி மீன்கள் நீந்துற போது நீ எல்லாம் என்ன நீந்துற, நாங்கள் அந்த காலத்தில் எப்படி எல்லாம் நீந்துறோம் தெரியுமா? ஒண்ணுங்க. இதைத்தான் என்னுடைய ஒரு புத்தகத்தில் நான் குறிப்பிட்டேன். நீந்த தெரியாத மீன்கள் இல்லை, ஓடத் தெரியாத மான்கள் இல்லை, பாடத் தெரியாத குயில்கள் இல்லை, ஆடத் தெரியாத மயில்கள் இல்லை, ஆனால் வாழத் தெரியாத மனிதர்கள் இருக்கிறார்கள். வாழத் தெரியாமல் இறந்து விடுகிறார்கள். கொஞ்சம் கைதட்டிட்டு உற்சாகமா இருங்க. வந்தது வந்தாச்சு, உற்சாகமா இருங்க. வாழ்க்கையில முதல் எதுக்கு எடுத்தாலும் உற்சாகம் இருக்கிறது. உற்சாகம் இழந்த மனிதர்களால் எதுவும் சாதிக்க முடியாது. முனையிருக்கிற ஊசிதான் தைக்கும், அதுபோல முனைப்பு இருக்கிற முயற்சி தான் ஜெயிக்கும். நிறைய பேருக்கு முயற்சி இருக்கு, ஆனா முனைப்பு இருக்காது. அப்போ எஜுகேஷன் ஃபார் எக்ஸாமினேஷன், எஜுகேஷன் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட், எஜுகேஷன் ஃபார் லைஃப், இந்த மூணுலையும் ஜெயிக்கணும்னா அறிவு வளம் வேண்டும். அறிவு எங்க கிடைக்கும்? புத்தகங்களில் கிடைக்காதான் பார்க்கணும். நான் யோசிச்சு அறிவு எங்க சார் கிடைக்கும்னு யோசிச்சா, ரோலெக்ஸ் வாட்ச் அல்ல, ரோலெக்ஸ். ரோலெக்ஸ் என்றால் அதுல 6 இருக்கு பாரு, ரீடிங், படிக்கிறது, வாசிக்கிறது. ஓ என்றால் அப்சர்விங், கவனிக்கிறது. எல் என்றால் லிசன் பண்றது. இஎக்ஸ் என்றால் எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளவுதான். ரீடிங், அப்சர்விங், லிசனிங், எக்ஸ்பீரியன்சிங், இதுக்குள்ளதான் பூரா வாழ்க்கை வந்துருது. இதையெல்லாம் வச்சு அடுத்தது டி திங்கிங், ரோலெக்ஸ் டி திங்கிங். இந்த ரீடிங் இருக்கு பாருங்க, இந்த வாசிப்பு என்பது நமக்கு பத்தாது. இந்த வாசிப்பை பற்றி பார்க்கிற போது பார்த்தா புத்தக பப்ளிஷர்ஸ் வர்றாங்க. இந்த புத்தக பப்ளிஷருக்கு என்ன கிடைக்கும் சார்? புத்தக ஆசிரியருக்கு என்ன கிடைக்கும்? ஒண்ணுமே கிடைக்காது, ஒண்ணும் கிடைக்காது. பாண்டிச்சேரியில் ஒரு எழுத்தாளர் நொந்து எழுதுறான். செருப்பு தைக்க போனாலும் கூட காசு கிடைக்கும், டீ போட்டு வித்தாலும் கூட காசு கிடைக்கும், துணி தைச்சாலும் கூட காசு கிடைக்கும். ஆனா புத்தகம் போட்டா நோயாளி தான் ஆகணுங்கிறான். அவன் என்ன சொல்றான்னா, கால் போட்டு கழற்றி வைக்கும் செருப்பு தைக்க கற்றாலும் 100 வருவதுண்டு. கால் போட்டு கழற்றி வைக்கும் செருப்பு தைக்க கற்றாலும் 100 வருவதுண்டு. பால் போட்டு கலக்கி விற்கும் தேநீர் விற்றாலும் காசு புரள்வதுண்டு. நூல் போட்டு தைக்கின்ற தையல் கற்றால் 100 வருவதுண்டு. நூல் போட்டு புத்தகமாய் விற்க வந்தால் நோயாளி ஆவதற்கே மார்க்கம் உண்டு. எழுத்தாளர்களுக்கு தான் இது தெரியும். ஏன் அப்படின்னா, முதல்ல ஒரு எடிஷன் 1200 புத்தகம் போடுவாங்க. 1000 புக்கு எழுத்தாளர் கணக்கில் வரும், 200 புக்கு விமர்சனங்களுக்கு அதுக்கெல்லாம் போறக்கு அனுப்பிச்சிருவாங்க, நூலகத்துக்கெல்லாம் போறக்கு அதை அனுப்புவாங்க. இப்போ ஒரு எடிஷன் போட்டாவே 200 புக்கு போட்டாவே விற்கிறது இல்லை. தமிழக அரசாங்கம் எடுத்திருக்கிற முயற்சியினால மாவட்டம் தோறும் இந்த மாதிரியான புத்தக காட்சிகள் நடத்தி மக்களை படிக்கின்ற ஆர்வம் வேணும். புரிஞ்சுதுங்களா? அதான் ஒருத்தர் எழுதினார் காமராஜரை பற்றி. அடக்கி வைத்த ராஜர் உண்டு, செல்வம் அடக்கி வைத்த ராஜர் உண்டு, மக்களை படிக்க வைத்த ராஜர் அவர், அவரே எங்கும் பள்ளிக்கூடம் திறந்து வைத்த காமராஜர் என்று கவிஞர் மேத்தா எழுதினார். வாசிக்கிற தன்மையை நாம் உண்டாக்க வேணும். இந்த ரீடிங் அப்படிங்கிறதுல 4 லெவல் ரீடிங் இருக்கணும். அறிதல் என்பது அறிவல்ல, படிச்சிட்டோம் அறிஞ்சிட்டோம், அறிவல்ல. அறிதல் என்பது அறிவல்ல, புரிதல் மட்டுமே அறிவு. ரெண்டுக்கு வித்தியாசம் பாருங்க. அறம் செய்ய விரும்பு என்பது அறிதல், அறத்தை விருப்பத்தோடு செய்ய வேண்டும் என்பது புரிதல். பிச்சைக்காரனுக்கு செல்லாத நோட்டை போட்டு என்ன பிரயோஜனம்? அறிதல் என்பது அறிவல்ல, புரிதல் மட்டுமே அறிவு. புரிதல் என்பது அறிவல்ல, அது குறித்து சிந்தித்தல் மட்டுமே அறிவு. Knowing is not knowledge, understanding is knowledge. Understanding is not knowledge, thinking about it is knowledge. உன்னை படிச்சது அதை குறித்து சிந்திக்கணும். மழை துளி மேலே இருந்து கீழே விழுகுது, அது சூடான தோசைக்கல் மேல் விழுந்தா என்ன ஆகுது? ஸ்வைன் ஆவியா போகுது. நிலத்தில் விழுந்தா ஆறா ஓடுது, சிற்பிக்குள் விழுந்தா முத்தா மாறுது. விழுகிற மழைத்துளி ஒன்றுதான், அது விழுகிற இடத்தை பொறுத்து ஆவியாகவோ ஆறாகவோ முத்தாகவோ ஆகிறது. ஒரு கருத்தை படிக்கிற போது உங்கள் மனதிலே விழுகிறது. அந்த கருத்து உங்கள் மனநிலை எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் அப்படியே அது மாறுகிறது. ஆவியா போயிருது, ஆறா ஓடுது, முத்தா மாறுது. மனசுக்குள்ள ஒரு விழுகிற ஒரு கருத்து சுற்றி போல உள்ள போய் அது இரவு பகல் உங்களை தூங்க விடாம சுத்தி உங்க வாழ்க்கையை மாத்துதுன்னா பாருங்க. அத கலாம் சொன்னார், தூக்கத்தில் வருவதல்ல கனவு, என்னை தூங்காமல் செய்வதுதான் கனவு. இந்த ரீடிங்ல அறிதலோடு நிக்காம புரிதலுக்கு போகணும்.
புரிதலோட நிக்காம அது குறித்து சிந்திக்கணும். ஏன் அப்படின்னா ஏற்கனவே ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கருத்தை வெல்லக்கூடிய கருத்தை யார் சொல்லுகிறானோ அப்பொழுதுதான் இந்த சமுதாயம் வளர்ந்து கொண்டே இருக்கும். கவிதாசன் ஒன்றை சொன்னார், வள்ளுவர் ஒன்றை சொன்னார், பாரதி ஒன்று சொன்னார் என்றால் அதை குறித்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் கருத்து மோதல்கள் நிகழ்த்தி புதிய கருத்தை கொண்டு வர முடியுமா? கல்லும் கல்லும் மோதிக்கொண்டால் மணல் கிடைக்கிறது, கற்கண்டும் கற்கண்டு மோதிக்கொண்டால் சர்க்கரை கிடைக்கிறது. உங்கள் கருத்து மோதல்கள் உள்ளே நிகழ வேண்டும், ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்படி ஒரு கருத்தை ஏற்றுக்கொள்ளாததால் தான் நான் எழுத்தாளனாக கவிஞனாக மாறினேன். 1982 கோவை அரசு கலைக் கல்லூரியில் நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். அது பாரதியினுடைய நூற்றாண்டு விழா, மகாகவி பாரதி. எங்கள் பேராசிரியர் வகுப்புக்கு வந்தார். வகுப்புக்கு வந்து அப்பொழுது வானம்பாடி என்ற ஒரு இதழ் கோவையில் இருந்து வந்தது. அதில் அரங்கநாதன் என்பவர் ஒரு கவிதை எழுதியிருந்தார். என்னன்னா, இரவிலே வாங்கினோம் இன்னும் விடியவே இல்லை. சுதந்திரம் 1947 ஆகஸ்ட் 14, 15 நைட்ல வாங்கின வெடியிலின்ட்டார். இந்த கவிதை எங்க வகுப்பாசிரியர் தமிழாசிரியர் நஞ்சைன் வந்து சொன்னார். இரவிலே வாங்கினோம் இன்னும் விடியவேலின்னு சொல்லி எல்லாரும் கைதட்டல் போச்சு. இந்த கவிதையை கேட்ட பிறகு எனக்கு இரவு முழுவதும் தூங்கவில்லை. அதுக்கு ஒரு மறுப்பாக ஒரு கவிதை எழுதி ஆனந்த விகடனுக்கு அனுப்பினேன். ஆனந்த விகடன் அப்பொழுது பொன்விழா ஆண்டு, மாணவர்களுக்கு என்று 4 பக்கங்கள் கவிதைகளை போட்டுக் கொண்டிருந்தார்கள். ஒரு போஸ்ட் கார்டு எழுதி போட்டு என் நண்பர் நாராயணசாமி அழகான கையெழுத்து எழுதக்கூடிய அவனை எழுதி அனுப்பிவிட்டேன். இதுக்கு ஒரு மறுப்பு எழுதினேன். என்ன கவிதை? இரவிலே வாங்கினோம் இன்னும் விடியவே இல்லை என்பதெல்லாம் பொய். இரவிலே வாங்கினோம் இன்னும் விடியவே இல்லை என்பதெல்லாம் பொய். வெடிந்து வெகு நேரமாகி நீதான் சுதந்திரமாக தூங்கிக் கொண்டிருக்கிறாய். விழித்தால் தானே வெளிச்சம் தெரியும் எழுகை இளைஞனே. விடியல் என்பது ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு நேரம் வரும். சிலருக்கு 3 மணிக்கு வெடிக்கும், சிலருக்கு 4 மணிக்கு வெடிக்கும், சிலருக்கு 5 மணிக்கு வெடியும், சிலருக்கு 6 மணிக்கு வெடியும், சிலருக்கு 7 மணிக்கு வெடியும். இன்னும் சிலர் வெள்ளிக்கிழமை நைட் படுத்து திங்கட்கிழமை காலையில் எழுந்திருச்சு அதுக்குள்ள வெடிஞ்சிருச்சானுங்க. இந்த கவிதை இப்படி செல்லுகிறது. இரவிலே வாங்கினோம் இன்னும் விடியவே இல்லை என்பதெல்லாம் போய் வெடிந்து வெகு நேரமாகி நீதான் சுதந்திரமாக தூங்கிக் கொண்டிருக்கிறாய். விழித்தால் தானே வெளிச்சம் தெரியும் எழுகை இளைஞனே. விடியல் என்பது வெளியில் இல்லை, உன் விழியில் உள்ளதடா. இந்த கவிதை இரண்டாவது தான் கவிதை. விடியல் என்பது வெளியில் இல்லை, உன் விழியில் உள்ளதடா. நீ விழிக்கிற நேரம் தான் விடியலின் நேரம். படுத்து கிடக்கிற சோம்பேறிக்கு பகல் கூட இரவு தான். வெடிஞ்ச என்ன போய் என்ன? எத்தனையோ பேர் ஆகாசவாணியின் செய்திகள் யாதுக்கோ வாசிக்கட்டும் என்று தூங்கிக் கொண்டிருக்கிறார். வாழ்க்கை எடுத்து பார்த்தா வாழ்க்கையில செட்டில் ஆகிறதுக்குள்ள 30 வருஷம் ஆகிடுது. படிச்சு வேலைக்கு போய் டிஆர்பி ஒத்துக்குவார்னு நினைக்கிறேன். கல்யாணம் ஆகி செட்டில் ஆகிறதுக்குள்ள 30 வருஷம் ஆயிடுது. மீதி இருக்கிறது 30 வருஷம். 60க்கு மேல இருக்கிறதெல்லாம் போனஸ். அந்த 30 வருஷத்துல 8 மணி நேரம் தூங்குறதுக்கு 10 வருஷம் போயிடும். 10 மணி நேரம் அங்க இங்க 10 வருஷம். நமக்கு உருப்படியா கிடைக்கிறது ஒரு 10 வருஷம் தான் இருக்கு. இந்த 10 வருஷத்துக்குள்ள வாழ்ந்தோம் என்ற முத்திரையை எப்படி வரலாற்றில் பதிக்கிறது? தனக்காக வாழுகிறவன் இந்த உலகம் உள்ளவரை வாழுகிறான், பிறருக்காக வாழுகிறவன் தரணி உள்ளவரை வாழுகிறான். உலக வரலாற்றை எடுத்து பார்த்தால் 2 விதமான மனிதர்களை பார்க்கலாம். யாரும் நல்லவன் கெட்டவன் இல்லை. 2 விதமான மனிதர்கள். வென்றவன் இருக்கிறான், வீழ்ந்தவன் இருக்கிறான். வேடிக்கை பார்த்தவன் எந்த வரலாற்றிலும் இல்லை. வேடிக்கை பார்த்தவன் இருக்கானா? ஒன்னு வெற்றி அடையில் அடி தோத்து மோதிப்பாரு. காலேஜில் படிக்கிற பொழுது இந்த கவிதை எழுதி ஆனந்த விகடனில் வந்து 50 ரூபா பரிசு வந்துச்சு. அது ஒன்றா வச்சிருக்கிறேன். எங்கள் ஆசிரியர் கொண்டாந்து வகுப்புலேயே பார்த்துகள் எழுதி அப்போ வந்து அது பெரிய முற்போக்கா சிந்தனையான ஒண்ணுமே இல்லை. அதுபோல என்னன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய சிந்தனை உடைத்தெறியக்கூடிய சிந்தனை கொடுக்க வேண்டியது ஒரு முன்னேற்றவாதியினுடைய கருத்து. இவ்வாறு ஒரு சிந்தனை சொல்றேன். எங்க பள்ளியில் சச்சிதானந்த ஜோதி நிற்கிறத நம்முடைய பெற்றோர்கள் 2-3 பேர் இருக்காங்க. மாணவர்களுக்கு என்று ஒரு கவிதை போட்டி வச்சு ஒரு மாணவி வந்து எழுதினான். அவையார் சொன்னாங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அந்த பாட்டு உங்களுக்கு போகும். இந்த மாணவி வந்து என்ன சொன்னா, எளிது எளிது மானிடராய் பிறத்தல் எளிது. அடிச்சா பாரு, அடுத்த வரைக்கும் கவிதை. எளிது எளிது மானிடராய் பிறத்தல் எளிது, ஆனால் அரிது அரிது மானிடராய் வாழ்தல் அரிது. அடிச்சா ஏற்கனவே இருக்கிற சிந்தனையை உடைத்தெறியக்கூடிய சிந்தனையை கொடுத்தால் அவன் சிந்தனை முன்னேற்றத்துக்கு மேல வரும்.
வழக்கமா சொல்றது இருக்கிறது. நான் ஒரு மரத்தை பார்க்கிறேன், நீங்களும் பாருங்கள். அந்த மரத்தினுடைய கிளைகளும் காய்களும் கனிகளும் மலர்களும் புதுமையானவை, ஆண்டுதோறும் புதுமையாக வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த மரத்தினுடைய வேர் பழமையானவை. மரம் எப்பொழுது தோன்றியதோ அப்பொழுது இருந்து அந்த வேர், ஆணி வேர் இருக்கிறது, வேர்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது, ரூட்ஸிலிருந்து நான் வந்திருக்கிறது. வேர் மரத்தினுடைய கிளைகள் இலைகள் புதுசு, வேர் பழசு. அதுபோல் தான் நம்முடைய சமுதாய வாழ்க்கை எடுத்துக்கொண்டால், நம்முடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டால், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எவர் நியூ, ஒவ்வொரு நாளும் மாறிட்டே இருக்கு. வாட் இஸ் ரைட் எஸ்டர்டே இஸ் நாட் ரைட் டுடே. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய கலாச்சாரமும் பண்பாடும் அந்த வேர்களைப் போல பழமையானது என்பதை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய இளைய சமுதாயத்தை அந்த பண்பாடு என்கிற வேர்களில் கட்ட மறந்துவிட்டால் சமுதாயம் அழிந்துவிடும். இந்த சமுதாய அடையில சொல்லித்தரணும். உலகத்திலேயே சிறந்த சமுதாய வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை நம்முடையது. நீங்களும் பல நாடுகளுக்கு சென்றிருப்பீர்கள், நானும் பல நாட்டுக்கு சென்றேன். ஒரு திருக்குறளுக்கு இணையான கருத்து எங்காவது சொல்லப்பட்டிருக்கிறதா என்று தேடினேன். யாதும் ஊரேல் யாவரும் அல்ல, அது முதல்ல எல்லாத்துக்கும் யாருகிட்டும் சொல்லின்னு தெரிஞ்சிச்சு. என்ன திருக்குறள் என்றால், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று வள்ளுவன் சொல்லியிருக்கானே. எல்லா உயிர்களையும் நேசித்து 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 வாழக்கூடிய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை என்று சொல்லியிருக்கிறானே, அதற்கு இணையான கருத்து உலகத்தில் எங்காவது இருக்குதா என்று நான் தேடி தேடி பார்த்தேன். எங்கும் இதுவரைக்கும் எனக்கு கிடைக்கவே இல்லை. எங்காவது கிடைக்குதான்னு பாருங்க, கிடைக்கவே காணோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த சமுதாயத்தோடு இருக்கிற வாழ்க்கை. அதுதான் நம்முடைய விருந்தோம்பல், அதுதான் நம்முடைய அறம், அதுதான் நம்முடைய பண்பாடு, அதுதான் நம்முடைய கலாச்சாரம். குழந்தைகளுக்கு சொல்லித் தருவது வேற ஒன்றுமே இல்லை. ஆக அறிதல் என்பது அறிவல்ல, புரிதல் மட்டுமே அறிவு. புரிதல் என்பது அல்ல அறிவல்ல, அது குறித்து சிந்தித்தல் மட்டுமே அறிவு. ஏன் சிந்திக்கணும்? வள்ளுவர் சொன்னார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இதை திரும்ப திரும்ப படிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எப்பொருள் யார் யார் வாய் என்று சொல்வதில் நம்ம வாயை பற்றி தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப சமீபத்தில் எனக்கு தோணுது என்னச்சுன்னா, யார் யார் வாய் என்று சொல்வதற்குள் வள்ளுவனுடைய வாயும் இருக்கிறது. வள்ளுவன் சொன்னதற்காக நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. யார் யார் வாயின்னு சொல்லிட்டாரு. யாருக்குமே எக்ஸிபிஷன் கிளாஸ் கொடுக்கல. நம்ம அரசியல் சட்டத்தில் சில எக்ஸிபிஷன் கிளாஸ் இருக்கு, சட்டத்தில் இருக்கு. அதுபோல இந்த எக்ஸிபிஷன் யாருக்கு கிடையாது. யார் யார் வாய் எல்லாம். ஏன் இது சொல்றேன்னா, வள்ளுவர் எழுதினார், யார் யார் யாகாவராயினும் நாகாக்க எல்லாரும். அறிஞர் அண்ணா முதலமைச்சராக இருக்கிற போது இந்த திருக்குறள் சட்டசபையில் பேசப்படுகிறது. அப்பொழுது பேருந்துகளில் எல்லாம் இந்த திருக்குறள் எழுதி வைக்கப்பட்டது. உடனே எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் கேட்கிறார், அறிஞர் அண்ணா அவர்களே, யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிக்கப்பட்டு என்ற திருக்குறள் எல்லா பேருந்துகளிலும் எழுதி வைத்திருக்கப்பட்டிருக்கிறதே, இது யாருக்காக எழுதி வைத்திருக்கிறீர்கள்? பயணிகளுக்காகவா, ஓட்டுநர் நடத்துனருக்காகவா? இக்கட்டான சூழ்நிலையை கொண்டாந்து விடுறாங்க. பயணிகளுக்காக என்று சொன்னால் மக்கள் பகைத்து விடுவார்கள். ஓட்டுநர் நடத்துனருக்கு என்றால் அவர்களுக்கு எப்பொழுது ஒரு பிரச்சனை வந்தா காயம்படாம களை எடுக்கிறது முக்கியமான விஷயம். பிரச்சனைகள் என்பது பிரச்சனை அல்ல, பிரச்சனையை தீர்க்க தெரியாத திறமை இருப்பதுதான் பிரச்சனை. ப்ராப்ளம்ஸ் ஆர் நாட் ப்ராப்ளம். inability to handle the problem is real problem. ரெண்டு பேரும் காட்டுக்குள்ள வரான், திடீர்னு காட்டாற்றில் வெள்ளம் வருது. ஒருத்தனுக்கு சந்தோஷம், ஒருத்தனுக்கு வருத்தம். ஏன்? இவனுக்கு நீச்சல் தெரியும், அவனுக்கு நீச்சல் தெரியாது. நீச்சல் தெரியும், நீச்சல் தெரியாது என்பது விதி அல்ல. ஆற்றிலே போய் பார்த்தால், தண்ணீர் ஓடுகிற ஆற்றிலே போய் பார்த்தால் செத்த மீன்களைத்தான் தண்ணீர் இழுத்து செல்கிறது. உயிரோடு இருக்கக்கூடிய மீன்கள் தண்ணீரை எதிர்த்து செல்கிறது. கேவலம் ஒரு மீனே தண்ணீரை எதிர்த்து செல்கிற போது விதி என்கிற வெள்ளம் இழுத்து செல்ல நான் என்ன தூசா சருகா? எனக்கு அறிவு இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, இளமை இருக்கிறது என்று மோதிக்கொண்டது. சரி, அறிஞர்கிட்ட கேட்டவர் அறிஞர் அண்ணா என்ன சொன்னார்? பொதுமக்களுக்குன்னு சொல்லல, பேசஞ்சருக்கு சொல்லல, கண்டக்டர். அறிஞர் அண்ணா என்ன சொன்னார்னா, மாண்புமிகு எதிர்க்கட்சி உறுப்பினர் கேட்டார், யாகாவராயும் நாகாக்க என்ற திருக்குறள் யாருக்கு எழுதி வைத்திருக்கப்பட்டிருக்கிறது? நடத்துனர் ஓட்டுநருக்கா, பயணிகளுக்கா? இது யாருக்காக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்டால், வள்ளுவன் யாருக்காக இதை சொல்லி இருக்கிறார் என்று கேட்டால், யாருக்கெல்லாம் நாக்கு இருக்கிறதோ அவர்களுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான், வேற ஒண்ணு. யார் யார் அதான் கேட்கணும். அந்த விஷயத்தில் அறிதல் என்பது நிறுத்தி போட்டு புரிதல்.
பேசாம எங்க பள்ளிக்கூடத்தை தொடங்கின சச்சிதானந்த சாமிகள் சொன்னாரு, யார் சொன்னாலும் கேட்டு கேட்டு உள்ள போட்டுக்கோ, சொல்லும் பொழுது தடுக்காத, உள்ள வாங்கி போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நல்ல உதாரணம் சொன்னார். கிராமத்தில் பார்த்தா பசுமாடு போய் மேய்ஞ்சிட்டு வரும், மேய போகும்போது எல்லாத்தையும் கடிச்சு கடிச்சு உள்ள போட்டு, நைட்டு வந்து கட்டுத்தாரையில் உட்கார்ந்துட்டு அப்படியே அசப்போட்டு வேணுங்கிறது உள்ள தள்ளிட்டு வேண்டாத வெளியே தள்ளிட்டு, அது சொன்னார். அதுபோல யார் சொன்னாலும் கேட்டுக்கோ கேட்டுக்கோ கேட்டுக்கோ, கேட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னால கொஞ்ச நேரம் அசப்போடு. என்ன அசப்போடுறது? காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எங்க போனா என்ன பண்ண கொஞ்சம் அசப்போட்டு வேணுங்கிறத உள்ள எடுத்துட்டு வேண்டாத வெளியே தள்ளிக்கோ. இதுதான் வந்து யார் யார் வாய் கேட்பினும் அனலைஸ் பண்றது. அப்போ இந்த வாழ்க்கையில அறிதல் என்பது அறிவல்ல, புரிதல் மட்டுமே அறிவு. புரிதல் என்பது அறிவல்ல, தெளிதல் மட்டுமே அறிவு. தெளிதல் வேணும், தெளிதல். பாருங்க, பாரதியார் என்ன சொல்றாரு? எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேணுங்கிறார். அறிவு வேணும்னு சொன்னா மகாகவிகளே, தெளிந்த அறிவு எப்படி சார்? தெளிந்த அறிவு, தெளிந்த நீர், கலங்கிய நீர், ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுது இல்லைங்க? அப்ப என்ன அர்த்தம்? நமக்கு ஒரு எண்ணம் வருது, இந்த எண்ணம் என்ன காரணத்தினால வருது? தேவையின் அடிப்படையில் எண்ணம் வருது, பழக்கத்தின் அடிப்படையில் எண்ணம் வருது, சூழ்நிலை காரணமாக எண்ணம் வருது, பிறருடைய தூண்டுதலால் எண்ணம் வருது. இப்படி வரக்கூடிய எண்ணத்துக்கு, படிக்கிற படிப்புக்கு எல்லாத்துக்கும் பேரு கச்சா எண்ணம் என்று பெயர். கச்சா எண்ணெய் தெரியும், கச்சா எண்ணம். கச்சா எண்ணெயில் தூசு இருக்கிறது, மாசு இருக்கிறது, எல்லாம் இருக்குது. அதுபோல கச்சா எண்ணத்தில் எனக்கு கோபம் இருக்கிறது, காமம் இருக்கிறது, வெறுப்பு இருக்கிறது, விருப்பு இருக்கிறது, எல்லாம் சேர்ந்து இருக்கு. நான் சைக்காலஜியில் டாக்டரேட். எல்லாரும் எப்படி நடக்குதுன்னா டிஏ தான் காரணம் சார். டிஏ, டீ குடிக்கிறேன் பாருங்க, அதான் டிஇஏ. அப்படின்னா ஒருத்தரை பார்த்து ஒரு தாட் வருது, பார்த்து ஒரு தாட். இந்த தாட் என்ன பண்ணுது? ஒரு எமோஷனுக்கு லீட் பண்ணுது. எமோஷன் என்ன பண்ணுது? ஆக்ஷனுக்கு போகுது. அவ்வளவுதான். இதுதான் வாழ்க்கை, வேற ஒண்ணுமே இல்லை. ஒருத்தர் நீங்க பாக்குறீங்க, பார்த்துமே அவர் தாட் வருது, ஓ முத்துசாமியா நல்லவனாச்சே, உடனே என்னாச்சு? எந்திரிச்சு அவர் வரவேற்பு கொடுக்க ஆக்ஷன் வருது. உடனே தாட் வருது, முத்துசாமியா அவன் மோசமானவனாச்சே, மூஞ்சி திருப்பிக்கிறான். அவ்வளவு வேற ஒண்ணுமே இல்லை. நம்ம என்ன பண்றோம்? தாட்ல இருந்து ஆக்ஷன், தாட்ல இருந்து எமோஷன் வந்து ஆக்ஷன் பண்றோம். அடுத்தால என்ன பண்றான்? ரிவர்ஸ்ல ஆக்ஷனை பொறுத்து இவன் என்ன எமோஷன், என்ன நினைச்சிருப்பான் அப்படின்னு ரிவர்ஸ். இதே வேற ஒண்ணுமே இல்லை. காலைல இருந்து டீ குடிக்கிறீங்களோ இல்லையோ, ஒன்னு டீல இருந்து நடக்கிறது. தாட், ஆக்ஷன், எமோஷன், இதில் ஒண்ணுமே இல்லை. அண்ணன் டைரக்டர் அவர் சொல்ற போது நீங்க சிலது சொல்லுவீங்க, ஆக்ஷன் கேமரா. அதுபோல இதுல தாட், ஆக்ஷன், எமோஷன், தாட், எமோஷன், ஆக்ஷன்ஸ். இந்த கச்சா எண்ணெய் இருக்கு பாருங்க, அதுபோல கச்சா எண்ணம். அப்ப எண்ணத்தை முதல்ல தூய்மைப்படுத்து. எப்படி தூய்மைப்படுத்துறது? நிறைய பேர் யோசிச்சாங்க. வேதாத்திரி மகரிஷி வாழ்க வளமுடன் கேள்விப்பட்டிருக்கீங்க, அவர் தான் நல்லா சொல்லியிருக்காரு. நிறைய புத்தகங்கள் படித்தேன். சாமி ரங்கநாதானந்தர் புத்தகம் எழுதியிருக்காரு, எண்ணங்களை பற்றி நம்முடைய எம்எஸ் உதயமூர்த்தி எழுதியிருக்காரு, சிவானந்தர் எழுதியிருக்காரு பவர் ஆஃப் தாட், கவிதாசனாகி நான் கூட எழுதியிருக்கிற எண்ணங்களே ஏணிப்படிகள் எப்படின்னு. எண்ணங்களே ஏணிப்படி, எண்ணங்களே ஏன் இப்படி பிரிச்சுக்கிறதா. எழுத்தாளன் ஒன்று எழுதுவான், வாசகம் வேற எழுதுவான். இப்ப இந்த மாத்தி யோசிக்கிற சொல்ல பாருங்க. பிறந்த சொன்ன அவையார் சொல்றாரு, பிறப்பு எளிது எளிது, இவங்க வந்து எளிது எளிது, மானிடராய் வாழ்வது அரிதுங்கிறார். படிச்சிருப்போம், ஓடு மீன் ஓட ஒரு மீன் வரும் வரைக்கும் வாடி இருந்ததாம் கொக்கு. இது பழைய பாட்டு. புதுக்கவிஞன் ஒன்று எழுதுறான், கொக்கு வாடியே நின்றது. கொக்கு வாடியே நின்றது ஏனென்றால் ஓடிய மீன்கள் எல்லாம் ஜோடி மீன்கள். ஒத்த மீனா போனா அது பிடிக்கும், ஜோடி மீனா போன மாத்துறாங்க சார், கொஞ்சம் மாத்துங்க. நான் ஒரு கவிதையை படிச்சு அப்படியே அசந்துட்டேன் சார். உலகத்துல கொசு, நம்ம நாட்டில் கொசு அடிக்காதவங்க யாராவது இருக்கீங்களா? அடிச்சிருக்கீங்களா சார்? எல்லாரும் கொசு அடிச்சிருக்கிறீங்க. ஒரு கவிஞர் கொசு அடிச்சுட்டு ஒரு கவிதையை உருவாக்கிட்டான். அது எனக்கு ரொம்ப சிலிர்த்து போனேன். என்ன கவிதைனா, அவன் கொசு அடிச்சிருக்கிறான், கொசு அடிச்சதே ஒரு கவிதை அவனுக்கு வந்துருச்சு. சாகும்போது கூட கைதட்டல் வாங்குகிறது கொசு. இதை விட ஒரு சிறந்த கவிதை இருக்க முடியுமா? நம்மளும் கொசு அடிச்சா அவனும் கொசு அடிச்சான். எல்லாத்துக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வருது. எக்ஸ்பீரியன்ஸ் doesn't mean what happens to you. உனக்கு என்ன நடந்தது என்பது அனுபவம் அல்ல. அந்த அனுபவத்திலிருந்து நீ என்ன கற்றுக்கொண்டாய் என்பதுதான் அனுபவம். எத்தனை டைம் மனைவி கட்ட அடி வாங்கி புத்தி வரலின்னா அப்ப நான் என்ன செய்வேன்? அது ஒருத்தர் எழுதுனா சார், அவன்
ஆண்பாலாய் பிறப்பதை விட ஆவின்பாலாய் பிறந்திருந்தால் ரொம்ப மேலானது. ஆண்பாலாய் பிறந்ததை விட ஆவின்பாலாய் பிறப்பதே மேலானது. ஏனென்றால் மனைவி முன்னால் தைரியமாக பொங்கி இருக்கலாம். பொங்க முடியாம எடுத்துக்கலாம் பாருங்க. அவ சொன்னா தண்ணி ஊத்தி அணைத்து இருப்பேன். புதுசா யோசிக்கிறான், ரொம்ப பிடிக்குது. அதுபோல சில குழந்தைங்க, நம்ம குழந்தைங்க புதுசு புதுசா சிந்திச்சா நம்ம விடணும் சார். ஒரு குழந்தை, நான் ஒரு பள்ளிக்கூடத்துடைய செயலாளர், ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போக வரைக்கும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 600 கேள்வி கேட்கிறான். ஸ்கூலுக்கு போக வரைக்கும் பேரண்ட்ஸ் இருக்கிறீங்க, மதர் தெரிஞ்சு 600 கேள்வி, இது என்ன இது என்ன இது என்ன கேட்டுட்டே இருக்கு. நம்ம என்ன சொல்றோம், ஒழுங்கா டிவி பார்த்தா பாரு, கேள்வி கேட்டா போய் படின்ற அது போய் மாட்டிக்க. 600 கேள்வி கேட்குது அந்த குழந்தை. ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்து எல்கேஜி யூகேஜி 1ஆம் வகுப்பு சேர்த்து விடுறதையுமே மிஸ் சொல்ற முதல் வார்த்தை என்ன, சைலன்ஸ் ப்ளீஸ். அன்னைக்கு வாயை மூடினவன் கல்யாணம் ஆனாலும் வாயை திறக்க மாட்டேங்க. குழந்தைகளை கேள்வி கேட்க விடுங்க. பதில்களை விட கேள்விகள் தான் சிறந்தது. அந்த கேள்விகளுக்கு நம்ம தீர்வு கிடைக்காமல் போகலாம். ஆப்பிள் பழம் மேலே இருந்து கீழே விழுந்தது, ஒருத்தர் தலை மேல டொத்துன்னு விழுந்தது. அவன் கேட்டா ஏண்டா விழுகுதுன்னு. ஐசக் நியூட்டன் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்தான். அதுபோலதான் கேள்வி கேட்குது. 2வது ஆப்பிள் சொன்ன பாரு, முதல் 3 ஆப்பிள் உலகத்தின் தலைவிதியை மாற்றியது. இது சாதாரண விஷயம். ஒன்னு ஆதாம் ஏவாள் சாப்பிட்ட ஆப்பிள், 2வது ஆப்பிள் ஐசக் நியூட்டன், 3வது ஆப்பிள் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிள் கம்ப்யூட்டர் கார்பரேஷன். இந்த 3 ஆப்பிள்கள் உலகத்தின் தலைவிதியை மாற்றியதை போல ஒரே ஒரு வார்த்தையில் நீங்கள் வாழ்க்கையை மாற்றி விடலாம். யாரா இருந்தாலும் மாற்றலாம். வாழ்க்கை என்பது பூஜ்ஜியம். எங்கிருந்து வேண்டுமானாலும் தொடங்கலாம். கோயம்புத்தூர் அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் இருக்கு. டாக்டர் வெங்கடசாமி 58 வருஷம் மதுரை அரசு மருத்துவமனையில் வேலை செஞ்சு ரிட்டையர்ட் ஆகி அவருக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இல்லை. தனியா ஒரு 30 பேர் இருக்கக்கூடிய வாடகையை எடுத்து ஒன்று வச்சார். அது இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் பேருக்கு இலவசமாக கேட்டரைட் பண்றாங்க. மதுரையில் இருக்கு, தேனியில் இருக்கு, திண்டுக்கல் இருக்கு, கோயம்புத்தூர் இருக்கு, பழனி, இந்த பாண்டிச்சேரியில் இருக்கு, ஆமேதியில் இருக்கு. எப்ப வேணாலும் உங்களுடைய வாழ்க்கையை தொடங்கலாம். திரும்பி பாருங்கள். இதுவரைக்கும் ஒண்ணுமே செய்ய முடியவில்லை என்று சொன்னால் ஓடி ஓடி மரங்களை நடுங்கள். அது போதும் போதும். கலைஞர் சொன்னாரு, மரத்தை நாம் வளர்த்தால் மரம் நம்மை வளர்க்கும். மரம் இல்லாமல் மனிதனால் வாழ முடியாது. ஏதாவது ஒண்ணு செய்யுங்களேன். வேற என்ன இருக்குது? ஒரு தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மட்டை கூட தான் வந்ததுக்கான ஒரு வடுவை ஏற்படுத்தி விட்டு போகிறது. ஆக இந்த தெளிந்த எண்ணம் தான் நமக்கு ஒரு அறிவு. அது என்ன செய்யறதுன்னா, மகரிஷி என்ன சொன்னாருன்னா, எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்க செய்தால் எண்ணம் அது பழக்கத்தால் தெளிந்து போகும். கொஞ்சம் குழப்புது. எனக்கு ஒரு எண்ணம் வருது, இந்த எண்ணம் ஏன் எனக்கு வருகிறது என்று யோசித்து பார்க்க வேண்டும். இந்த எண்ணத்தை செயல்படுத்தினால் என்ன விளைவு வரும் என்று யோசித்து பார்க்க வேண்டும். இத காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி. எண்ணமும் சரியாக இருந்து விளைவும் சரியாக இருந்தால் அது நல்ல வாழ்க்கையாக போலாம். எல்லாத்துக்குமே காரணம் எண்ணம் தான். நல்ல எண்ணம் இருக்கு, நல்ல செயல், நல்ல மனிதன். அதுபோல எல்லாரிடமும் ஒரு நல்ல விஷயம் இருக்கும். நல்ல விஷயங்களை எல்லாம் நாம் சேகரித்துக் கொண்டால் நம்முடைய மனம் பூக்கூடையாக இருக்கும். எல்லாரிடமும் ஒரு கெட்ட விஷயம் இருக்கும். அதையெல்லாம் சேகரித்துக் கொண்டால் நம்முடைய மனம் குப்பை கூடையாக இருக்கும். வேற ஒன்றுமே இல்லை. இந்த சாதாரண விஷயம். அப்போ இந்த வாழ்க்கையில முன்னேற சொன்ன அறிதல், அதாவது ரீடிங். நிறைய புத்தகம் வாங்கி படிங்க. நான் ஒரு புத்தக கண்காட்சியில் போய் பேசினேன். எல்லா புத்தக கண்காட்சியிலும் இதை சொல்றேன். ஒரு புத்தக கண்காட்சியில் பேசும்போது எத்தனை பேருக்கு எழுத படிக்க தெரியும்னு எல்லாரும் கை தூக்குறாங்க. எல்லாரும் டெய்லி வாசிப்பீங்களான்னு கேட்டேன். நேரம் இல்லைன்ட்டாங்க. உடனே நான் சொன்னேன், ஒரு நாளைக்கு ஒரு வரி தான் முடியும் என்றால் ஒரு ஆத்திசூடியை படியுங்கள். 2 வரிகள் முடியும் என்றால் திருக்குறளை படியுங்கள். 3 வரிகள் முடியும் என்றால் ஒரு முன்னேற்ற சிந்தனையை படியுங்கள். 4 வரிகள் முடியும் என்றால் ஒரு நாலடியாரை படியுங்கள். இதில் எதுவுமே முடியாது என்றால் உடனே செத்து மடியுங்கள். பாருங்க, உங்களை திட்டினாலும் கை தட்டுறீங்க. நான் செத்துமடி என்ற வார்த்தையை நான் சொல்லவில்லை. மகாத்மா காந்தி தான் முதல் சொன்னார், டூ ஆர் டை, நான் வயலன்ஸ். கத்தியின்றி உத்தமின்றி சுதந்திரம் பெற்று வாழ முடியும் என்ற ஒரு பெரிய கான்செப்ட் உலகத்துக்கே கொடுத்த மகாத்மா காந்திக்கு நோபல் பரிசு கொடுக்க மாட்டேன். 4 டைம் ப்ரொபோசல் போய் முடியாதுன்றீங்க. செய் அல்லது செத்து மடி என்ற வார்த்தையில் அவர் இந்த நான் வயலன்ஸ் தூண்டுறாரு அப்படின்னு பண்ணிட்டான். வேண்டாதுக்கு ஏதோ ஒரு காரணத்தை சொல்றான், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை.
ஆக இப்படி படிச்சா என்ன கிடைக்கும் என்பதற்கு பெரும் கவிஞர், மாபெரும் கவிஞர் நம்முடைய ஈரோடு தமிழன்பன் அவர் சொல்றார், நீ 10 நதிகளோடு பழகினால் ஒரு நதியாக முடியாது, 10 மான்களோடு பழகினால் நீ ஒரு மானாக முடியாது, 10 கிளிகளோடு பழகினால் நீ ஒரு கிளியாக முடியாது. ஆனால் 10 புத்தகங்களோடு பழகினால் நீ ஒரு 11வது புத்தகமாகி எல்லோராலும் நீ படிக்கப்படுவாய். வேற ஒண்ணுமே இல்லை. அறிவு வளம். அந்த புத்தகம் அடிக்கிறதுனா பார்த்தா புத்தகம் நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளவு வருது சார் தமிழ் புத்தகம் அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் வந்திருக்கு. அமெரிக்காவில் ஒரு வருஷத்துக்கு 2,90,000 புத்தகம் வருது. அதுக்கடுத்து சைனா 2,40,000 புத்தகம் வருது. அதுக்கடுத்து பிரான்ஸ் அதில் 1,90,000 புத்தகம் வருது. அதுக்கடுத்து இங்கிலாந்து 1,40,000 புத்தகம் வருது. இந்தியாவில் எடுத்துட்டா 90,000 புத்தகம் தான் புது புத்தகம் வருது. அதில் 50,000க்கு மேற்பட்ட இந்தி புத்தகங்கள் வருது. ஒரு 40,000 தான் பிற மொழிகளில் வருது. அதில் தமிழ் மொழியில் ஒரு வருஷத்துக்கு 5,000 புத்தகங்கள் தான் வருது. இந்த 5,000 புத்தகத்தில் எவ்வளவு புத்தகம் படிக்கப்படுதுன்னு பாருங்க. எத்தனையோ புத்தகம் விரிக்கப்படாமலே போய்விடுகிறது. புத்தகம் படிச்சா என்ன செய்யணும்? லேனா தமிழ்வாணர் ஒரு புத்தகத்தில் குறிப்பிடுறார். 50 ரூபாய் கொடுத்து 150 ரூபாய் இருக்கிற புத்தகத்தை வாங்கி படிச்சேன். அதுல ஒரே ஒரு கருத்து தான் கிடைச்சது. எதை படிச்சாலும் சரிங்க, நான் மேனேஜ்மெண்ட் படிச்சவன், எதை படிச்சாலும் OPAPன்னு ஒன்று சொல்றேன். OPAPன்னு என்ன சார்? 1 பாயிண்ட் ஆக்ஷன் பிளான். இனி ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்றீங்க, எத்தனையோ கருத்துக்கள் பொழியப்படுகிறது, அதுல ஒரு பாயிண்டாவது நீங்க எடுத்துட்டு போனா தான் அது பிரயோஜனம். 1 பாயிண்ட் ஆக்ஷன் பிளான். இதை எடுத்துட்டு போனப்பா, எதை சொன்னா காலையில் நேரத்தில் இருந்துச்சு படினா அதாவது எடுப்போம். 1 பாயிண்ட் ஆக்ஷன் பிளான் OPAP. என்ன அந்த OPAP தான் ஒருத்தனை மாற்றும். எல்லாத்துக்கிட்ட இருக்கிறது. டாக்டர் கிட்ட போய் மருந்து வாங்கிட்டு வந்து தலகணி கடி வச்சு படுத்தா தூக்க வியாதி நல்லாகாது. அதை பயன்படுத்தணும். அறிந்தவர்கள் எல்லாம் அறிவாளிகள். அதை பயன்படுத்தக்கூடிய தான் புத்திசாலி. அறிவும் இல்லாம புத்தியும் இல்லாம சூழ்நிலையை பயன்படுத்துறான் பாரு, அவன் தான் யுத்திசாலி சார், ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அப்படி சொன்னதே ஒரு சின்ன சம்பவம் ஞாபகம் வருது. ஒரு மார்க்கெட்டில் பழம் விற்கிறான். டஜன் 30. பக்கத்தில் ஒருத்தர் டஜன் 20 10 அடி தள்ளி. எல்லாரும் எங்க போய் வாங்குவாங்க? எங்க சார் போய் வாங்குவீங்க சொல்லுங்க. அதுக்குள்ள தண்ணி குடிக்கிற நேரம் வேணும். 20 ரூபாய் கிட்ட போய் வாங்கிறான். எல்லாரும் போய் 20 ரூபாயை வாங்கி கூட்டம் போயிட்டே இருக்குது. ஒரு நண்பன் வந்த இவங்கிட்ட போய் கேட்டான், ஏண்டா பக்கத்தில் 20க்கு விற்கிறான், நீ 30க்கு வித்தா எப்படா போகும்னா? அவன் சொன்னா 2 கடை என்னோட கடை தான். ஸ்ட்ராட்டஜி, வேற ஒண்ணுமே இல்லை. நம்ம பிரச்சனையை ஹேண்டில் பண்ண தெரியாது. இது போல ஒருத்தர் படிச்சு முடிச்சுட்டு வாத்தியார் வேலை கிடைக்காம நாமக்கல் மாற ஒரு முட்டை ஏரியாவுக்கு போறான். ஹோல்சேல் முட்டையை பைக்கில் வச்சுட்டு போய், ஸ்கூட்டர்ல இந்த மப்பட்டில் வச்சுட்டு போய் கடையா போடணும். முதல் நாள் ஆனந்தமா அந்த வேலைக்கு போறான் சார். போகும்போது மண் ரோட்ல இருந்து தார் ரோட்டுக்கு ஏடும்போது ஒரு மேடு, அதுல ஏறி அந்த மப்பட் சாஞ்சு முட்டையெல்லாம் ரோட்டில் விழுந்து உடஞ்சிருச்சு. இந்த காட்சி கண் முன்னால் பாருங்க. போறவன் அதை வாட்ஸ்அப்ல எடுத்து, என்ன மாதிரி சில கவிஞர்களும் போய் வாட்ஸ்அப்ல எடுத்து வீட்டில் போடுற ஆம்புலெட்டை ரோட்ல போட்டு எல்லாத்துக்கும் அனுப்புறான். கூட்டம் கூடிடுச்சு, ஒருத்தருமே இல்லை. அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் ஸ்கூட்டரில் வந்தார். ஸ்கூட்டரில் வந்து நிறுத்திட்டு, தம்பி எல்லாம் உடஞ்சி போச்சா பாவம் அப்படின்னு ஒரு 100 ரூபாய் எடுத்து கொடுத்தாரு வச்சுக்கணும். எல்லாரும் பணமாக கொடுத்தான். ஒரு 2,000 ரூபாய் சேர்ந்துருச்சு. எல்லாரும் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. பாவம்னு இந்த முதல் கொடுத்துட்டு போனான். இது ஒருத்தர் கவனிச்சுட்டே இருந்தான். அந்த பையனை கூப்பிட்டு, ஒரு ஐயா 100 ரூபா கொடுத்தவரா எல்லாம் கொடுத்தான், நீ அவர் நம்பர் வாங்கி வச்சு போய் நன்றி சொல்லுன. அதுக்கு அவன் சொன்னா, அவரு தான் என்னுடைய முதலாளினா. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? அவனை போட்டு சாத்திருப்போம். எல்லாரும் சேர்ந்து அவனை சாத்தி, அவ்வளவுதான் முடிஞ்சது. வேற ஒண்ணும் இல்லை. ஒரு பிரச்சனையை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க சார், அதான் முக்கியம். ஒரு சாதாரண விஷயத்தை ஊதி அணைக்கிற நெருப்புக்கு ஊரை கூட்டிடுறீங்களா, இல்ல அது ஊதி அணைச்சிட்டு போறீங்களா? அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்ற வீட்டில் நண்பர்கள் கிட்ட ஒரு சின்ன விட்டு கொடுத்து போனேன். என் நண்பர் ஒரு கவிதை எழுதுறான், விட்டு கொடுத்தல் என்பது தொலைப்பதல்ல விதைப்பது. See the wordings. நட்பும் குடும்பமும் விட்டு கொடுத்தலின் விஸ்வரூபங்கள். இதில் வீழ்வது கூட மகிழ்ச்சியானது மழையை போல. விட்டு கொடுத்தல் என்பது தொலைப்பதல்ல விதைப்பது. இந்த விட்டு கொடுத்தல் நிறைய பிரச்சனை. ஒரு முறை வேதாத்திரி மகரிஷி கிட்ட போய் கேட்கிறாங்க. ஒரு நாள் நான் அங்க இருந்தேன். கணவன் மனைவி 2 பேரும் சண்டை போட்டு வந்து கேட்கிறாங்க, சாமி விட்டு கொடுன்னு சொல்றீங்க, நாங்க 2 பேரும் விட்டு கொடுக்கறது தயாராக இருக்கிறோம், முதல்ல யார் விட்டு கொடுக்கிறது? பிரச்சனை பார்த்தீங்களா? அதுக்கு அவர் சொன்னார்,
இருக்கிறவனால தான் கொடுக்க முடியும், இல்லாதனால கொடுக்க முடியுமா? யாருக்கு அன்பு அதிகமா இருக்குதோ அவங்க கொடுங்கன்றார். விட்டுக் கொடுத்தல் என்பது தொலைப்பதல்ல, விதைப்பதல். நட்பும் குடும்பமும் விட்டுக் கொடுத்தலின் விஸ்வரூபங்கள். இதில் வளைவது கூட கம்பீரமானது வில்லை போல, வீழ்வது கூட மகிழ்ச்சியானது மலையை போல, வெற்றியினால் அன்பில் விரிசல் விழுவனில் தோற்று போவதே சுகமானது. அட்ஜஸ்ட்மெண்ட். ஏன்னா நிறைய குடும்பத்தில் பிரச்சனை வரும், தொழிலில் பிரச்சனை வரும். எல்லா பக்கம் இந்த அறிவையும் அன்பையும் கலந்து போகணும். சுருக்கமாக சொல்லி நிறைவு செய்கிறேன், எனக்கு கொடுத்த நேரம் முடியுது. தொழில், குடும்பம், சமுதாயம் என்ற 3 நிலையிலே நம்ம முன்னேறோம், வாழ்கிறோம். தொழிலில் வெற்றி அடையணும்னா அறிவை முதலீடு செய்யுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா தயவு செஞ்சு அறிவை செருப்பு போல வெளியே கழிப்பிட்டு உள்ள போங்க. அறிவாளி குடும்பம் நடத்த மாட்டா, கோர்ட்டுக்கு தான் நடந்துட்டு இருப்பான். நிஜம்தா சார். எல்லா ஊர்லேயும் ஃபேமிலி கோர்ட் 2-3 வந்துருச்சு. அது இந்த மொபைல் ஃபோன் வந்த பிறகு நிச்சயதார்த்தம் ஆகி கல்யாணம் முடிவுக்குள்ள டைவர்ஸ் ஆகுது. அவ்வளவுதான். கொஞ்சம் கூட பொறுமை இல்லை, பொறுப்பு இல்லை. சட்டம் பேசினால் வழக்கு நடத்தலாம், வாழ்க்கையை நடத்த முடியாது. முடியுங்களா? முடியவே முடியாது. இப்போ சட்டம் வந்துருச்சு. என்னுடைய தாய் தந்தைக்கு சோறு போடவில்லை என்றால் என் மீது வழக்கு போடலாம் என்று சட்டம் வந்துவிட்டது. அவர்கள் போட்ட பிச்சையில் தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். தாய் தந்தையை பற்றி ஒருத்தர் கவிதை எழுதினான். மெழுகுவர்த்திக்கு ஒளி கொடுக்க உயிரை விட்டது தீக்குச்சி. செத்து போச்சு. மெழுகுவர்த்திக்கு ஒளி கொடுக்க உயிரை விட்டது தீக்குச்சி, அதை நினைத்து நினைத்து கண்ணீர் விட்டது மெழுகுவர்த்தி. சார் வாழ்க்கை. அதை விட்டு போட்டு போயிட வேண்டும். கடந்த 50 ஆண்டுகளில் ஏறக்குறைய 50 லட்சம் மாணவர்களை தினசரி சந்திக்கிறத வேலை. அதுதான் என்னோட வேலை. கோயம்புத்தூர்ல மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அனுமதியோட அரசு பள்ளிகளுக்கு போய் வெள்ளிக்கிழமை தோறும் நெல்லிக்கனி என்ற ஒரு ப்ரோக்ராம் சொல்றோம். அந்த ப்ரோக்ராம் பேர் நெல்லிக்கனி. ரோட்டரி கிளப் ஸ்பான்சர் பண்றாங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு நெல்லிக்காயை கொடுத்துறோம். நெல்லிக்கனி என்ன? மூத்தோர் சொல்லும் முது நெல்லிக்கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும். அதுபோலதான் கல்வியின் வேர்கள் கசப்பானவை என்றாலும் அதனுடைய கனிகள் இனிப்பானவை. அப்படிங்கிறத புரிய வைக்கிறோம். எல்லா பக்கம் கேரியர் கைடன்ஸ் நடத்துறாங்க. கேரக்டர் கைடன்ஸ் எங்க? இதனாலதான் படிக்காத முட்டாள் ரயிலுக்குள்ள புகுந்து திருடுறான், படிச்சவர் ரயிலுவே திருடுறான். அறிவு கொடுக்கிற ஒழுக்கம் கொடுக்கல. எல்லாத்தையும் பாரு, ஒழுங்கா படியும்போ ஒழுங்கா வேலை செய்யும் சொல்லுவோம். ஒழுங்கு என்பது எல்லாத்துக்கும் கூட நம்ம சேர்த்திருப்போம். ஒழுங்கா படினா ஒழுக்கம் பிளஸ் படிப்பு, ஒழுங்கா வேலை செய்யணும்னா ஒழுக்கம் பிளஸ் வேலை, எல்லாத்துக்கும் கூட சேர்த்திருக்கா. நம்முடைய முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க? திசைகளை 8ஆ பிரிச்சான். திசை 8ஆ பிரிச்சவன் இசை 7ஆ கொடுத்தா சரிகம பதனி. இசை 7ஆ கொடுத்தவன் சுவையை அறுசுவையா கொடுத்தா அறுசுவையோடு சாப்பிடுகிற பழக்கத்தை நமக்கு கொடுத்தான். இப்போ 2 சுவையை நம்ம சாப்பிடுறது இல்லை, கசப்பு துவர்ப்பு. அதனால 40 வயசு தாண்டினாவே சுகரற்ற வாழ்க்கை நிகரற்ற செல்வம் ஓடிட்டு இருக்கு. உனக்கு எவ்வளவு? 240, உனக்கு 320. இவனுக்கு கொஞ்சம் சந்தோஷம். நான் ஆல் இண்டியா ரேடியோ இங்கே போயிருந்தோம், கொடைக்கானல். அங்கே இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டிவ் ஒரு புக் எழுதியிருக்காங்க. வெத்தலை போடுறதை பற்றி எழுதியிருக்காங்க. நம்முடைய முன்னோர்கள்லாம் வெத்தலை பாக்கு போட்டாங்க. சுண்ணாம்பு இந்த புயலை லேட்டாக வந்தது. வெற்றியில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு, கேன்சர் வரல. அப்போல்லாம் கேன்சர் கிடையாது. பார்க்கில் துவர்ப்பு இருக்கு, இது வராது, சுகர் வராது. சுண்ணாம்புல கால்சியம் இருக்கு, மூட்டு வலி வராது, எலும்பு வலி வராது. இதெல்லாம் வச்சு 100 வயசு வாழ்ந்தாங்க. இதெல்லாம் கொஞ்சம் உணவு முறையை நம்ம கொஞ்சம் பின்னோக்கி பார்க்க வேணும். ஆக வாழ்க்கையினுடைய அம்சத்தை எடுத்துட்டு போறதுக்கு அந்த சுவையை 6ஆ கொடுத்தான். சுவையை 6ஆ கொடுத்து தமிழன் நிலத்தை 5ஆக பிரிச்சா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஒவ்வொரு நிலத்துக்கு மரங்களை, பறவைகளை, விலங்குகளை இதெல்லாம் சொல்லி அதோட வாழ்ந்தோம். நிலத்தை 5ஆக பிரித்த தமிழன் காற்றுக்கு 4ஆக பெயரிட்டான். தெற்கிலிருந்து வந்து வீசினால் தென்றல், வடக்கிலிருந்து வீசினால் வாடை, மேற்கிலிருந்து வீசினால் கோடை, கிழக்கிலிருந்து வீசினால் கொண்டல். காற்றுக்கு எந்த மொழியிலும் இப்படி பேர் வைக்கல. அவன் ஏறுங்கிறான், விண்டுங்கிறான், பிரிசுங்கிறான், அவ்வளவுதான். காற்று 4ஆக பிரித்த தமிழன் மொழியை 3ஆ பிரிச்சான். இயலிசை நாடகம். மொழியை 3ஆ பிரித்த தமிழன் வாழ்க்கை 2ஆ வகுத்தான். அகம் புறம். அகத்திற்கு 400 பாட்டு, புறத்திற்கு 400 பாட்டு. இப்படி வாழ்க்கை 2ஆக வகுத்த தமிழன் ஒழுக்கத்தை மட்டும் 1ஆக வைத்தான். ஆகவே முன்னேற்றத்திற்கு மூலதனமாக அமைவது அறிவு பிளஸ் ஒழுக்கம். இது 2 இருந்தால் எல்லா தனம் போல வந்துடும். ஒழுக்கம் என்பது இன்க்ளூசிவ் டேம். ஆகவே இதுதான் வாழ்க்கையினுடைய ரகசியம் என்று சொல்லி, ஒழுக்கம் அறிவு இருந்தால் ஒருவன் சிகரத்திற்கு போகலாம், ஒழுக்கம் இல்லை என்றால் அவன் ஜெயிலுக்கு தான் போவான் என்கிற. ஆகவே வாழ்க்கையினுடைய சார அம்சத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, எடுத்து சொல்லிக் கொடுங்க. ஆக புத்தகங்களை வாசிங்க, இது போல நீங்க எழுதுங்க. இந்த 5000 புத்தகம் வருதே, நீங்க ஒரு புத்தகம் எழுதலாம்.
கோயம்புத்தூரில் அமல்ராஜ்னு எங்களுடைய போலீஸ் கமிஷனர் இருந்தார், இப்போ சென்னையில் இருக்காரு. அவர் என்கிட்ட கூப்பிட்டார், கவிதாசன் நீங்கள் எப்படி இவ்வளோ புத்தகம் எழுத முடியுது அப்படிங்கிறார். நான் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறேன், 78 புத்தகம் வந்திருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். ஐ நெவர் ரைட் ஏ புக். ஈவன் ஆட்சித்தலைவர் அடுத்த ஆண்டு ஒரு புத்தகம் போடும். நம்மளுடைய ஐயாவரையும் போடலையான்னா ஐ நெவர் ரைட் ஏ புக். அப்புறம் எப்படி புக் வந்துச்சுனார். ஐ ரைட் ஏ பேஜ் எ டே. ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் எழுதுவேன், அவ்வளவுதான். 365 பக்கமாச்சு வந்துருச்சு. இதுக்கு எப்படி உங்களுக்கு சப்ஜெக்ட் கிடைக்கும்னார். டெய்லி பல பேரை சந்திக்கிறோம். பீப்புள் வில் கம் டு டீச் எ லெசன் ஆர் லேர்ன் ஃப்ரம் லெசன் ஃப்ரம் அஸ். ஒன்று பாடம் கற்றுக் கொடுக்க வருவா, இல்லாட்டி பாடம் படிக்க வருவா. இதுதான் வேற என்ன இருக்குது? டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்கு. இதை செய்யலான்னு இதுதான், வேற ஒன்றுமே இல்லை. இதை மூணையும் சேர்த்து போட்டால் புது விஷயங்கள் வந்துட்டே இருக்குது. யோசிக்கக்கூடாது. யோசிக்க என்ன அடிச்சு விடுறது, வேற ஒன்றுமே இல்லை. நமக்கு என்ன ஆச்சுன்னா நம்ம தாழ்மனப்பாடம் ஆனதாகிட்டு அடிச்சு நொடுக்கு அடுத்ததுன்னு போயிட்டே இருக்க வேண்டியது. வேற என்ன பண்ணிட்டு இருக்க போறோம்? யோசிக்கிறோம். தெரியாது, நமக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. அதுபோலதான் உங்களுக்குள்ள உள்ள போங்க. முன்னேற்றம் என்பது மகிழ்ச்சியாக இருப்பது. ஆகவே தொழிலில் வெற்றி அடைய வேண்டும் என்றால் அறிவு ரீதியாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் அன்பாக இருக்க வேண்டும். சமுதாயத்தில் மதிப்போடு இருக்க வேண்டும் என்றால் நல்ல பண்புகளோடு இருக்க வேண்டும். இப்படி 3 நிலைகளையும் நாம் இணைத்து அறிவோடு ஒழுக்கத்தோடு மேலேகிற போது முன்னேற்றம் நம்முடைய வாழ்க்கையின் மூச்சுக்காற்றாக அமையும். நன்றி, வணக்கம், வாழ்க்கை.